ஆண்டவர் உங்களுக்கு அமைதி அருள்வாராக. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று இன்றைய முதல் வாசகமானது நமக்கு உன்னதமான ஒரு ஆசீர்வாதத்தை அளிக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கடுமையாக உழைக்க வேண்டும். இந்த உழைப்பின் வழியாக நம்முடைய வாழ்வானது உயர்வடைகிறது. நாம் வாழ்வில் மேன்மை பெறுகிறோம், மதிப்பு மிக்கவர்களாக வாழ்கிறோம் என்பதை எடுத்து கூறுவதாக அமைந்திருக்கிறது இன்றைய இறைவார்த்தை. ஒருபோதும் நாம் சோம்பேறிகளாக சுற்றித் திரியக்கூடாது. உழைப்பின் வழியாகத்தான் நம்முடைய வாழ்வு உயர்வடையும் என்பதை அழகாக எடுத்துக் கூறுகிறது இறைவார்த்தை. இன்றைய முதல் வாசகத்தில் சோம்பித் திரியும் எல்லா சகோதர சகோதரிகளிடமிருந்தும் நீங்கள் விலகி நில்லுங்கள் என்கிற அறிவுரையை எடுத்துக் கூறுகிறது. அன்பிற்குரியவர்களே, விலகி இருங்கள். சில பேர் வெட்டித்தனமாக பேசிக்கொண்டு ஊரை சுற்றி சுற்றி வருவார்கள். அவர்களும் வேலை செய்ய மாட்டார்கள், வேலை செய்கிறவர்களையும் நிம்மதியாக விட மாட்டார்கள். இப்பேற்பட்ட சோம்பேறிகள் அதிகமாக இன்றைய நாளில் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு வேலை இல்லை, நான் படித்த படிப்பிற்கான சரியான வேலை வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு ஊதாரித்தனமாக சுற்றித் திருவதும், சோம்பேறியாக இருப்பதும், அதிகமான நேரத்தை வீணடிப்பதும் இன்றைய இளைஞர்களுடைய பலருடைய பொழுதுபோக்காக மாறிவிட்டது. கடுமையாக உழைக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஏதாவது ஒரு பணியை தேர்ந்தெடுத்து அந்த பணியிலே முழுமையான கவனத்தை செலுத்தி உழைக்க வேண்டும். உழைப்பின் வழியாக நிச்சயம் நாம் உயர்வடையலாம். பாருங்கள், எவருக்கும் சுமையாயிராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம் என்று பவுலடிகளார் குறிப்பிடுகிற வேளையில் உழைப்பிற்கான அடையாளமாய் அவர் இந்த இடத்தில் திகழ்வதை பார்க்கிறோம். ராப்பகலாக கடுமையாக நாங்கள் உழைத்திருக்கிறோம். அந்த உழைப்பானது நற்செய்தியாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு ஊராக சென்று நற்செய்தியை அறிவிப்பதும், இறை மதிப்பீடுகளை பிற மக்களுக்கு எடுத்து கூறி அவர்களுடைய மனமாற்றத்திற்கான வழியை அமைத்துக் கொடுப்பதும் தான் அன்பிற்குரியவர்களே இந்த நற்செய்தி பணியாளர்களுடைய கடுமையான உழைப்பாக அமைந்திருக்கிறது. ஒருபோதும் நாங்கள் சோம்பித் திரியவில்லை என்பதை எடுத்து காட்டுகிறார் தூய பவுலடிகளார். இறை வார்த்தையை நன்றாக கூர்ந்து நோக்க வேண்டும். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று ஆணித்தரமான இறைவார்த்தையாக இந்த இறைவார்த்தை அமைந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, எனவே உழைப்பு மிக மிக அவசியம். சொந்தமாக தொழில் தொடங்க விரும்பினான் ஓர் இளைஞன். அதற்காக அவன் வெளியூருக்கு பயணமானான். போன 2 வாரத்திலேயே மீண்டும் திரும்பி வந்து விட்டான். காரணம், அந்த இடத்திலே போதுமான வசதி வாய்ப்புகள் இல்லை, சூழ்நிலைகள் சரியில்லை. இவன் முடிவெடுத்தான், எனக்கும் அந்த அளவுக்கு திறமைகள் இல்லை, எனவே இது நமக்கு சரிபட்டு வராது என்று மீண்டும் திரும்பி வந்து விடுகிறான். அவனுடைய தாத்தா இதை பார்த்து அவனிடத்தில் கேட்கிறார், தம்பி, உனக்கு என்ன ஆயிற்று? வேலை செய்ய வேண்டும் என்று வெளியூருக்கு போனாய், ஆனால் கூடிய விரைவிலேயே திரும்பி வந்து விட்டாயே, என்ன ஆயிற்று என்று சொன்னபோது அந்த இளைஞனும் இவ்வாறு சொல்லுகிறான், தாத்தா, எனக்கு தொழில் செய்ய வேண்டும் என்கிற ஆசை இருந்தது, ஆனால் அதற்கான போதிய திறமை என்னிடத்தில் இல்லை, காலமும் சூழ்நிலையும் சரியாக ஒத்துழைக்கவில்லை, எனவே இனிமேல் வேலைக்கே போவதில்லை என்று முடிவெடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறான் அந்த இளைஞன். அன்பிற்குரியவர்களே, அவனுடைய தாத்தா அவனுடைய கையை பிடித்துக் கொண்டு தன்னுடைய தோட்டத்திற்கு அழைத்து போகிறார். அந்த தோட்டத்தின் நடுவே ஒரு பாறை ஒன்று இருக்கிறது. அந்த பாறையை சுட்டிக்காட்டி, அந்த பாறையை பார்க்கிறாயா, அதில் ஒரு வித்தியாசம் தென்படுகிறது. அந்த பாறையினுடைய நடுவில் ஒரு ஆலமர செடியானது வளர்ந்து கொண்டு வருகிறது. நீ அதை பார்க்கிறாயா என்று சொன்னபோது, ஆம், அதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறான் இளைஞன். நன்றாக கூர்ந்து பார். ஒரு மரம் வளர வேண்டும் என்றால் மண் அவசியம், நீர், காற்று, வெப்பம் அவசியம். இது எதுவுமே இல்லாமல் அந்த பாறையிலே அந்த செடியானது முளைத்து வளர்ந்து கொண்டிருக்கிறது, பசுமையாகவும் இருக்கிறது. இதை நீ பார்க்கிறாயா என்று கேட்கிறார். ஆம் என்று சொன்னவுடன் அதற்கு அன்பிற்குரியவர்களே அந்த தாத்தா அழகான ஒரு அறிவுரையை தன்னுடைய பேராண்டிக்கு சொல்லுகிறாராம். கடுமையான உழைப்பின் வழியாகத்தான் வாழ்வில் ஒருவன் முன்னுக்கு வர முடியும். நமக்கு வசதி வாய்ப்புகள் இருக்காது, இடமும் சூழ்நிலையும் நமக்கு ஒத்து வராது, பல நேரங்களில் நமக்கு திறமை இல்லை என்கிற நினைவு நமக்குள் இருக்கும்.
ஆனாலும் கூட முயற்சி ஒருபோதும் தோற்றுவிடாது. கடுமையாக உழைக்கிறவன் ஒருபோதும் தோற்றுவிட மாட்டான். நீ உழைக்க வேண்டும், நீ உழைத்தால் நிச்சயம் வாழ்வில் வெற்றி பெறுவாய், நீ வாழ்வில் முன்னுக்கு வருவாய் என்று சொல்லி தன்னுடைய பேரனை தட்டி கொடுத்தாராம் அந்த தாத்தா. அன்பிற்குரியவர்களே, நீதிமொழிகள் புத்தகம் 10வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை சொல்லுகிறது, வேலை செய்யாத கை வறுமையை வருவிக்கும், விடாமுயற்சியுடையோரின் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று குறிப்பிடுகிறது. வேலை செய்யாத கை வறுமையை வருவிக்கும், விடாமுயற்சியுடையோரின் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று இறைவார்த்தை அழகாக குறிப்பிடுகிறது. அன்பிற்குரியவர்களே, நற்செய்தியிலும் கூட ஒரு வெளிவேடத்தை சுட்டிக்காட்டுகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நீங்கள் வெள்ளையடைத்த கல்லறைக்கு ஒப்பானவர்கள், அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வெளிப்புறத்திலே பார்ப்பதற்கு நன்றாக இருக்கலாம், பரபரப்பாக செயல்களை செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம், எல்லோரும் நம்மை நல்லவர்கள் என்று புகழலாம். ஆனால் நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்முடைய உள்ளத்திற்குள் எவ்வளவு அழுக்குகள் அடங்கி இருக்கிறது, எவ்வளவு ஒரு தவறான வெளிவேடமான போலித்தனமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நம் ஒவ்வொருவருக்குத்தான் தெரியும். அன்பிற்குரியவர்களே, எனவே அந்த வாழ்வினை ஆண்டவர் முன்பாக அர்ப்பணம் செய்து, ஆண்டவரே, என்னை நீ நன்றாக ஆய்ந்து அறிந்திருக்கிறீரப்பா, எனவே நான் உன்னை முழுமையாக உன்னிடத்தில் கையளிக்கிறேன், என் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி என் வாழ்வை சீர்படுத்தி நல்லவனாக வாழ எனக்குள் மனமாற்றத்தை தாரும், நல்ல ஆசீர்வாதத்தை தாரும் என்று வேண்டி ஜெபிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இத்தகைய அருள் நலன்களை வேண்டி கடுமையான உழைப்பின் வழியாய் நாம் வாழ்வில் வெற்றி பெறலாம் என்கிற நற்செய்தியையும், உள்ள தூய்மையோடு வாழும்போது பிறருக்கு நல்லவர்களாக, பிறருக்கு ஆசீர்வாதமிக்கவர்களாக நம்மால் வாழ முடியும் என்பதையும் உணர்ந்து கொண்டவர்களாய் இந்த தெய்வீக உன்னத திருப்பலியின் வழியாக இறை ஆசிரை பெற ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.